القرآن نور وبيان القرآن هدي الإيمان القرآن مسك الختام. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون சதக்கல்லாஹுல் அலில் அஸீம். இன்றைய பகுதியில் ஜுசு 17 குறித்து காணவிருக்கிறோம். இந்த ஜுசுவில் 2 சூறாக்கள் முழுமையாக இடம்பெற்றிருக்கிறது. சூரிய அன்பியா, சூரியல் ஹஜ். சூரிய அன்பியாவினுடைய ஆரம்பம் இப்படி பேசுகிறது: மிக சமீபமாக நெருங்கிவிட்டது மனிதர்களுக்கு அவர்களுக்கான கணக்கு கேட்கக்கூடிய அந்த நாள் நெருங்கிவிட்டது என பேச ஆரம்பிக்கிறது. ஆனால் அவர்கள் அதனை குறித்து அலட்சியமாக இருக்கிறார்கள் என பேச ஆரம்பிக்க, இந்த குர்ஆன் அவர்களிடம் எடுத்து சொல்லப்பட்டால் அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களில் ஒன்று, இந்த குர்ஆனை கொண்டு வரக்கூடிய இந்த மனிதர் ஹாதா பஷருன், அவர் நம்மளைப் போல ஒரு மனிதர் தானே என்ன வைக்கக்கூடிய இந்த விமர்சனம். இரண்டாவது அஸ்காசுன் அஹ்லாம், அவர் ஒரு வீண் கனவு காணுகிறார், வீணான செய்திகளை அவர் கனவாக கண்டு கொண்டிருக்கிறார் என்ற இந்த விமர்சனம். மூன்றாவது அவர் ஷாயிர், அவர் பெரிய கவிஞராக இருக்கிறார் என்ற அந்த செய்தி. இங்கே அல்லாஹ் இதற்கு மறுப்புரைத்து அல்லாஹ் இப்படி பதில் சொல்கிறான்: இல்லா ரிஜாலுன், இதற்கு முன்னால் எல்லா நபிமார்களும் ஆடவர்களாகவே, ஆண்களையே நாம் நபிமார்களாக அனுப்பி வைத்தோம். இதற்கு முன் வந்த சமூகங்களிடம் நீங்கள் கேட்டு தொழிந்து கொள்ளுங்கள். ஃபஸஹ்ல திக்ரி இன்குந்தும்லா தாலமூன் என எல்லாம் பதிலளிக்கிறான். அங்கே எந்த மாதிரியான குர்ஆனை இவர்கள் மறுத்து பேசுகிறார்கள்னா, லக்கத் அன்சல்னா இலைக்கும் கித்தாபுன், உங்களிடையே ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது ஃபீஹி ஸிக்ருக்கும், உங்களை குறித்த மென்ஷனிங் அதில் இருக்குது, உங்களை குறித்த செய்தி அதில் இருக்கிறது. நீங்கள் பணக்காரராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், கருப்பராக இருக்கலாம், சிகப்பராக இருக்கலாம், எந்த பிராந்தியத்தை சேர்ந்த, எந்த மொழி பேசக்கூடிய மக்களாக, எந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருப்பவராக நீங்கள் இருக்கலாம், எல்லோருக்குமான செய்தி இந்த குர்ஆனில் இருக்கிறது. அஃபலா தாக்கிலூன், அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என குர்ஆன் தனக்கு அவர்களுக்கான பதிலை அளிக்கிறது. இங்கே அவர்களுக்கான மேலும் ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறான்: பல் நக்ஸிஃப் பில் ஹக்கி அலல் பாத்தில், அல்லாஹ் பாத்திலை இந்த ஹக்கை கொண்டு பேரிடியாக இடியை இறக்கியிருக்கிறான், இதன் மூலமாக பாத்தில் இல்லாமல் ஆகிவிடும் என்ற அந்த செய்தி சொல்லப்படுகிறது. இங்கே அல்லாஹ் ஷிர்க்கை நோக்கிய அந்த விமர்சனங்களுக்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான். அல்லாஹ்விற்கு எப்படி 2 கடவுள்கள், வானத்திற்கு ஒரு கடவுள், பூமிக்கு ஒரு கடவுள் என 2 கடவுள்களை உங்களால் எப்படி ஆக்கிக் கொள்ள முடியும்? ஒருவேளை நீங்கள் சொல்வது போல் 2 கடவுள்கள் இருப்பதாக இருந்தால் அவர்களுக்கு மத்தியில் ஃபஸதத்தா, அவர்களுக்கு மத்தியில் குழப்பம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் எந்த குழப்பமும் இல்லாமல் இந்த உலகம் பிரபஞ்சம் இயங்குகிறதே, அது எதனால்? லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதினி, என்னை தவிர வணங்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்ற அந்த செய்தி உண்மையாக இருப்பதினால் என அல்லாஹ் இந்த 2 கடவுள்களுக்கான கொள்கையை மறுத்து பேசுகிறான். இரண்டாவது, அல்லாஹ்விற்கு ஏதேனும் குழந்தை இருப்பதாக நீங்கள் சொல்வதாக இருந்தால், சுப்ஹானஹு, அவன் பரிசுத்தமானவன், அவன் எந்த தேவையும் இல்லாதவனாக இருக்கிறான். நீங்கள் யாரை அல்லாஹ்வை அடைவதற்காக யாரையெல்லாம் நீங்கள் பூஜை செய்கிறீர்களோ அவர்களே அல்லாஹ்விற்கு முன்னால் வந்தாலும் அவர்களால் எந்த நடவடிக்கையிலும் உந்தவும் முடியாது. அவர்களால் அல்லாஹ்வுக்கு முன்னால் எந்த ஷஃபாத்தும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் பேச முடியாது. அவர்களே அல்லாஹ்வின் பால் அச்சமுடையவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களையா பூஜை புனஸ்காரம் செய்கிறீர்கள் என அல்லாஹ் இந்த செய்திகளை இங்கே பட்டியலிடுகிறான். அடுத்ததாக, இந்த உலகம் ஆரம்பிக்கிறதுக்கான அந்த உலகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது எப்படி இருந்தது அந்த செய்தியை, பிக் பேங் தியரி என்ற மிக பரவலாக பேசப்பட்ட அந்த தியரி இங்கே பேசப்படுகிறது. அன்ன சமாவாத்தி வல்லர், வானமும் பூமியும் ஒன்றாக, கானத்தா ரத்துக்கண், 2ம் ஒன்றாக இருந்தது, பிறகு அல்லாஹ் அதனை பிளந்தான், எல்லாவற்றையும் அல்லாஹ் நீரின் மூலமாக படைத்திருக்கிறான் என இந்த செய்தி சொல்லப்படுகிறது. 3வது மலைகளை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். 4வது வானத்தை உங்களுக்கு முகடாக ஆக்கியிருக்கிறான். வெறும் வேற்று கிரகத்திலிருந்து, வேறு செய்திகளிலிருந்து, பரவலாக சுற்றி திரியக்கூடிய மெட்ராய்ட்ஸிலிருந்து எல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பாக இந்த பிரபஞ்சம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற இந்த செய்தி சொல்லப்படுகிறது. 5வது, இந்த நீங்கள் இருக்கக்கூடிய இந்த பூமி மொத்தமும் சேர்ந்து நீந்தக்கூடியதாக, எஸ்பகும் நீந்தக்கூடியதாக இருக்கிறது, எல்லாம் ஸ்டேஷ்னரியாக இல்லை, ஒரே இடத்துல இல்லை, நீந்தி செல்லக்கூடியதாக இருக்கிறது. 6வது செய்தியாக, யாரையும் அல்லாஹ் ஹுல்த், யாரையும் அல்லாஹ் எட்டர்னலாக மரணிப்பவராகவே அல்லாஹ் அனைவரையும் படைத்திருக்கிறான். யாரையும் மரணிக்காமல் இருப்பதற்கு விதிவிலக்காக யாரும் படைக்கப்படவில்லை. எல்லோருக்கும் குல்லு நஃப்சுன் ஜாயிகத்துல் மௌத், எல்லா நஃப்ஸுக்கும் மௌத் விதியாக்கப்பட்டிருக்கிறது என்ற இந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. இந்த செய்தி நிராகரிப்பாளர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தால் இல்லா ஹுசுவா, அவர்கள் பரிகாசம் செய்கிறார்கள். இன்றைய சோஷியல் மீடியாக்களில் எப்படி முஸ்லீம்கள் பரிகாசிக்கப்படுகிறார்களோ அதுபோல அன்றைய தூதரும் சரி பரிகசிக்கப்படுகிறார்கள்.
ஆனால் அவர்கள் ஒரு செய்தியை உணர வேண்டாமா? இந்த உலகம் மொத்தமும் அஃபலா யரவுன அன்ன நாத்தில் அரிச நன்குசுகாமின் அத்ராஃபிகா, இந்த உலகத்தினுடைய அந்த வரையறைகளை, அந்த லேண்டினுடைய அந்த பரப்பளவை நாம் சுருக்கி கொண்டே வருகிறோமே. இன்னமும் அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க, கடலுடைய பரப்பளவு இன்க்ரீஸ் ஆகுது, நிலத்தினுடைய பரப்பளவு குறைந்து கொண்டே வருகிறது. இவைகளெல்லாம் அவர்களுக்கு அத்தாட்சிகளாக இல்லையா? இன்னைங்க எல்லாம் கேட்கிறார். கஃபாபினா ஹாசிபீன், அல்லாஹ் நிச்சயமாக எல்லாவற்றையும் ஹிசாப் செய்பவனாக இருக்கிறான் என சொல்லி சூரிய அன்பியா மிக பிரபலமாக நிறைய நபிமார்களுடைய பெயரை தாங்கியிருக்கக்கூடிய செய்தி. முதல் செய்தியாக மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை குறித்து பேசுகிறது. இரண்டாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை குறித்து கொஞ்சம் விரிவாகவே பேசுகிறது. அவருடைய தந்தையுடன் இருந்த அவருடைய வாக்குவாதம், அதற்கு பிறகு அவர்கள் அந்த சிலைகளை உடைத்த அந்த செய்தி, இந்த சிலைகளை உடைத்த செய்தி ஊருக்கு பரவி அவர்கள் ஊரார் எனது ரசூல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்கிறார்கள், ஏன் எங்களுக்கு சிலைக்கு இப்படி செய்தீர்கள் என. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்கிறார்கள், நீங்களே இந்த பெரிய சிலையை நீங்கள் கேட்கக்கூடாது என கேட்க அதற்கு ஊரார் பதில் சொல்கிறார்கள், அது எப்படி பேசும்? அதனைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதனை உணர்த்துவதற்காகத்தான் இந்த சிலை உடைப்பு வேலையை முன்னெடுத்தால், இப்படி பேசாத, எதற்கும் பயனளிக்காத, தன்னை பாதுகாக்க முடியாத அந்த சிலையையவா நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என அந்த கேள்வி எழுப்ப, அதனை சிந்தித்து உணராத மக்கள் ஹர்ரிக்குஹு வன்சூர் ஆலிஹத்துக்கும், அவரை கொண்டு போய் எரியுங்கள், உங்களுடைய கடவுள்களுக்கு உதவி செய்யுங்கள் என அதனை பிரளயப்படுத்தியது. பிறகு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றினான். யா நாரு கூனி பரதன் சலாமன் அலா இப்ராஹீம் என சொல்லி அல்லாஹ் இந்த நெருப்பை குளுமையாக்கி தந்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த செய்தி எல்லாம் இங்கே இடம்பெறுகிறது. அடுத்ததாக லூத் அலைஹிஸ்ஸலாமை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமை குறித்து, தாவூத் அலைஹிஸ்ஸலாமை குறித்து, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை குறித்து, அவர்களுக்கு மத்தியில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாமிடம் வந்த அந்த வழக்கை குறித்தும் இங்கே அல்லாஹ் பேசுகிறான். இருவருக்கும் எனது ஹுக்குமத், தீர்ப்பு வழங்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு கூட தந்தப்பட்டதாக எல்லாம் இங்கே பேசுகிறான். ஏழாவதாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை குறித்து, அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நோய்க்கான ஷிஃபாவை அவர்கள் கேட்டதை குறித்து எல்லாம் பேசுகிறான். எட்டாவதாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமை, ஜுல்கிஃபில் அவர்களை குறித்தெல்லாம் இங்கே பேசுகிறது. 11ஆவதாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை குறித்து எல்லாம் பேசுகிறான். 12ஆவதாக ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம், 13ஆவதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் என ஒரு பெரிய பட்டியலை பற்றி பேசிவிட்டு இத்துணை நபிமார்களும் ஒற்றை செய்தியைத்தான் அவருடைய உம்மத்துகளுக்கு கொண்டு வந்தார்கள். அது என்ன செய்தி? இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கு உம்மத்துன் வாஹிதா, அனைத்தும் ஒரே உம்மத்தை சேர்ந்தவர்கள் தான். வானா ரப்புக்கும் ஃபாபுதூன், நான் உங்களது இறைவனாக இருக்கிறேன், வணங்கி கொள்ளுங்கள் என்ற அந்த ஒற்றை செய்தியைத்தான் காலம் காலமாக எல்லா நபிமார்களும் கொண்டு வந்தார்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு, எல்லா நபிமார்களுக்குமான ஒரு பொது செய்தி இருக்கிறது. முதல் செய்தி, அவர்கள் கொண்டு வந்த செய்தி அனைத்தும் ஒரே செய்தி. இரண்டாவது செய்தி, எல்லா நபிமார்களும் பொய்ப்பிக்கப்பட்டார்கள். மூன்றாவது செய்தி, எல்லா நபிமார்களும் நன்றி உணர்ச்சியுடன் நடந்து கொண்டார்கள். நான்காவது செய்தி, அவர்களிடம் எல்லா நபிமார்களிடமும் அவர்களுக்கு சோதனை வந்த பொழுது மிக சபராக இருந்தார்கள். ஐந்தாவது, அந்த நபிமார்கள் கேட்ட எல்லா துவாக்களையும் சபரான் நேரங்களில் அவர்கள் கேட்ட துவாக்கள் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கப்பட்டிருக்கிறது. ஆறாவது செய்தி, எல்லா நபிமார்களும் மனிதராகவே இருந்தார்கள். ஏன்னா இதே பண்புகளைத்தான் இப்பொழுது நபியாக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒத்துப்போவதை பார்க்கிறோம். இங்கே எல்லாம் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் மறுமை நாளில் வரும் என்ற அந்த செய்தியை எல்லாம் இடம் பிடித்து, இறுதியாக அல்லாஹ் நாளை மறுமை நாளில் ஏற்படும் பொழுது இந்த வானத்தை அல்லாஹ் ஏடுகளை சுருட்டுவது போல், எழுதிய ஏட்டை சுருட்டி அகல்ல வைத்து எடுத்து செல்வது போல் இந்த உலக பிரபஞ்சத்தை அல்லாஹ் சுருட்டி எடுத்து செல்வான் என்ற அந்த செய்தியுடன் சூரியல் அன்பியா நிறைவுபடுகிறது. அடுத்ததாக சூரிய ஹஜ் இந்த செய்தியை சொல்ல ஆரம்பிக்கிறது. இன்ன ஜல்சலத் ஸாஅத்தின், நிச்சயமாக மறுமை நாளில் வரக்கூடிய அந்த நிலநடுக்கம் நிச்சயமாக மிக மகத்தான நிலநடுக்கமாக இருக்கும். அந்த நிலநடுக்கத்தில் பால் கொடுக்கக்கூடிய அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை மறந்து விடுவாள். பெற்று வயிற்றில் பிள்ளையை வைத்திருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண் தன் பிள்ளையை நழுவி செல்வதை கூட கவனிக்காமல் இருந்து விடுவாள். அத்துணை பெரும் பேர் ஆபத்து கொண்ட நாளாக அந்த நாள் இருக்கும் என்று சொல்லிவிட்டு மனிதர்களுக்கு அல்லாஹ் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறான். யா யுன்னாஸ், ஓ மனிதர்களே, இன்குன்தும் ஃபீ ரைபின் மினல் பாஸ், நீங்கள் மறுமையில் எழுப்பப்படுவதை குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்களுடைய முதல் பிறப்பு எப்படி இருந்தது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள்னு மொத்த ஃபீட்ட சைக்கிள் ஒரு கைனகாலஜிஸ்ட் டாக்டரே இந்த சமீப காலத்தில் 40-50 ஆண்டு காலத்தில் எதனை கண்டுபிடித்தார்களோ அதனை இஸ்லாம் மிக தெளிவாக குர்ஆன் அதனை குறித்து பேசுகிறது. முதலாக அவன் நுத்ஃபாவாக இருந்தான், மிக இருந்திரிய துளியாக இருந்தான். பிறகு அவன் இரத்த கட்டியாக மாற்றப்பட்டான். பிறகு அவன் இரத்த சதையுள்ள பகுதியாக மாறியது. பிறகு இரத்த சதையுள்ள பகுதி
ஃப்ளெஷ்ஷாக மாறியது. பிறகு அல்லாஹ் அதில் தோலை வைத்து மூடினான். பிறகு அல்லாஹ் அதனை அருகாமில் தாயினுடைய கருவறையில் அதனை சேர்க்க செய்தான். அவன் நாடிய காலம் வரை அந்த கருவறையில் அந்த பிள்ளை இருந்தது. பிறகு குழந்தையாக அந்த பிள்ளை தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியேறியது. பிறகு வாலிப பருவத்தை அடைகிறது, பிறகு முதுமை அடைகிறது என இப்படி ஒரு பெரும் சைக்கிள் நடக்கிறது. இதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய மகத்தான ஞானமும் நுட்பமும் இருப்பதை நீங்கள் உணரவில்லையா? இப்படி இது பாசிபிள்னா, இப்படி சின்னஞ்சிறு துளியிலிருந்து உங்களால் இத்தனை பெரிய மனிதன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் மறுமை நாளில் அவன் மீண்டும் உயிர் கொடுக்கப்படுவான் என்ற அந்த செய்தியும் உண்மைதான் என்ற அந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. பிறகு அடுத்த செய்தியாக மினன்னாசி, மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் அல்லாவை அல்லா ஹரிஃபி யாபுதுல்லாஹி அல்லா ஹரிஃபின், அவர்கள் ஓரத்தில் அல்லாவை வணங்குபவர்களாக. இந்த ஓரத்தில் என்ற செய்தியில் அவர்களுக்கு இஸ்லாத்தில் ஃபாய்தாவாக இருந்தால் இஸ்லாத்துக்கான காரியங்களை செய்கிறார்கள், இஸ்லாத்தில் இருப்பது அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்துவதாக இருந்தால் பிற காரியங்களை செய்பவர்களாக இருக்கிறார்கள் என அல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செய்கிறார். இந்த சூரியல் ஹஜ்ஜு மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசி காலகட்டத்தில் இறங்கிய செய்தி. அதனால் மிக ஆணித்தரமாக பல்வேறு செய்திகளை இங்கே சொல்கிறது. அல்லாஹ் இப்படி சொல்கிறான், அல்லாவின் படைப்பினங்கள் அனைத்தும் அல்லாவிற்கு விருப்பப்படாமலோ அனைத்தும் அல்லாவிற்கு சஜ்தா செய்கின்றன, அனைத்தும் அல்லாவிற்கு கட்டுப்படுகின்றன. அது வானத்தில் வானங்களில் பூமியில் இருக்கக்கூடியவைகளாக இருந்தாலும் சரி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மலைகள், மரங்கள், கால்நடைகள் என அத்துணையும் அல்லாவுக்கு கீழ்ப்படுகின்றன என்ற அந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. இதற்கு விரிவதற்காக மனிதனை தவிர மனிதனுக்கு மாத்திரம் அந்த இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக அவன் விரும்பப்பட்டால் கீழ்ப்படையலாம், விருப்பப்படாவிட்டால் கீழ்ப்படையாமல் இருக்கலாம் என்ற அந்த பகுதி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நினைவுபடுத்துகிறான். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பைத்துல் ஹரமை கட்டுவதற்கான பணி அவருக்கு கொடுக்கப்பட்டது என்றும், அதற்கு பிறகு மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள், வத்தின ஃபின்னாசிபில் ஹஜ்ஜுக்காக அறிவிப்பு செய்யுங்கள், மக்கள் உங்களிடையே சாரையாக வருவார்கள், அவர்கள் அடையாளமிடப்பட்ட பிராணிகளை அழைத்து வருவார்கள் என பிராணிகளையும் குர்பானியை குறித்த செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக அல்லாஹ் இந்த செய்தியை சொல்கிறான். இந்த குர்பானியினுடைய லையனாலுஹு லுஹுமுஹா வலா திமாவுஹா, அவற்றுடைய இறைச்சியோ இரத்தமோ அல்லாவை சென்றடைவதில்லை, மாறாக உங்களுடைய இறைச்சை மாத்திரமே அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்ற செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்ததாக மக்காவினுடைய இறுதிப் பகுதி என்பதினால் போர் எப்பொழுது வேண்டுமானாலும் போருக்கான அனுமதி இங்கே தரப்படுகிறது. முஸ்லீம்களுக்கு உசினலில்லஜீன காத்திலு நபி அன்னஹும் ஸலமு, யார் உங்களிடம் அநியாயமாக நடந்து கொண்டார்களோ அவர்களுடன் போர் புரிவதற்கான அனுமதி உங்களுக்கு தரப்படுகிறது. அல்லாஹ் இப்படி ஒரு சிலரை போரின் மூலமாக பாதுகாக்காவிட்டால், நீங்கள் இந்த சமீப காலத்தில் இந்தியாவில் நடப்பது போல் உடைக்கப்பட்டிருக்கும் பள்ளிவாசல்களும் தேவாலயங்களும், ஏன் யூதர்கள் வழிபடக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கும், இல்லாமல் போகிருக்கும். அல்லாஹ் இப்படி இந்த ஒரு அனுமதியை தராமல் இருந்தால் என அல்லாஹ் தன்னுடைய அனுமதியை குறித்து இங்கே பேசுகிறான். அடுத்ததாக எல்லா நபிமார்களுக்கும் எதிராக ஷைத்தான் செயல்பட்டான் எனவும், அதில் கை தேர்ந்தவனாக இருந்தான் என்ற செய்தியும், அவர்களுக்கு தொடர்ந்து இடையூறு செய்பவனாக ஷைத்தான் இருந்தான் என்ற அந்த பகுதியெல்லாம் இங்கே இடம்பெறுகிறது. பிறகு பிரபஞ்சத்தினுடைய படைப்பை குறித்து பேசிவிட்டு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி இங்கே சொல்கிறான், நீங்கள் எதற்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், உதுவு இலா ரப்பிக்க, நீங்கள் அல்லாவின் பால் உமது இறைவனின் பால் மக்களுக்கு தாவா செய்யுங்கள், இன்னக லஅலா ஹுதன் முஸ்தகீம், நீங்கள் நேரான பாதையில் தான் இருக்கிறீர்கள். அந்த செய்தி இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆருடமாக சொல்லப்படுகிறது. கடைசியாக ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு நோக்கி அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்கிறான். இவர்கள் அல்லாவை விடுத்து வேறு எதனை வணங்குகிறார்களோ அதற்கு உவாமை ஒரு ஒரு ஏதேனும் உணவை எடுத்து செல்வதற்கு உதாரணமாகிறது. அவர்கள் ஈயையும் பிடிக்க முடியவதில்லை, அதன் உணவையும் என்னது அவர்களால் பிடிக்க முடியவதில்லை. அத்துணை பலவீனமானவர்களாக கேட்பவர்களும் சரி கேட்கப்படுபவர்களும் சரி இருவரும் இருக்கிறார்கள் என்ற செய்தியும், கடைசியாக மனிதர்களை நோக்கி ஈமான் கொண்டவர்களை நோக்கி அல்லாஹ் இருக்கவு வஸ்ஜுது வஅபுது ரப்புக்கும் வஃபல் கைரல் அல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் ருக்கு செய்யுங்கள், சுஜூத் செய்யுங்கள், அல்லாஹ்விற்கு கீழ்ப்படியுங்கள் என்ற செய்தியும், ஃபஃபல் ஹைர், நீங்கள் சோஷியல் சர்வீஸ் செய்யுங்கள், அதிகமான நன்மை செய்யுங்கள் என்ற செய்தியும், மூன்றாவது ஜாஹிது ஃபில்லா, அல்லாஹ்வினுடைய பாதையில் நீங்கள் ஜிஹாத் செய்யுங்கள் என்ற பணியும், நான்காவதாக நீங்கள் எப்படி உங்களுக்கு தூதர் ஷஹீதாக இருக்கிறார்களோ அதுபோல் அலைக்கும் தக்கூன ஷுஹதா அலன்னாஸ், நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே சான்று பகர்வர்களாக, உங்கள் செயல் ரீதியாக பேச்சு ரீதியாக நீங்கள் மக்களுக்கு சான்று பகர்வர்களாக இருங்கள் என்ற செய்தியும், ஐந்தாவதாக தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள், அல்லாஹ்வுடன் உங்களுடைய தொடர்பை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், ஏனென்றால் இப்போ ஞாமல் மௌலா அவன் ஞாமல் நசீன், அவனே மிக சிறந்த
மௌலாவாக இருக்கிறான், பாதுகாப்பாளனாக இருக்கிறான், உதய்பூர்வனாக இருக்கிறான். அந்த செய்தியுடன் சூரிய ஹஜ் நிறைவுபடுகிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அடுத்த தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் காணலாம். القرآن هدي الإيمان القرآن مسك الختام.